ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்தனோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் தான். ஸோ நியூ லான்ச் ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளோட பிராண்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர். சரிங்களா, இந்த ஃபேஸ் டோனர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிராண்டுன்னு இல்லை, எல்லா பிராண்ட்லேயுமே வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது, ஃபேஸ் க்ரீம் அதர்வைஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, சீரம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது டோனரோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பீப்புள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கூட டோனர் வந்து இருக்கும். அண்ட் அது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோட அந்த பெனிஃபிட் அது எல்லாமே நேச்சுரலாகவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எல்லா பிராண்ட்லேயுமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது வந்து டோனராக தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பிராண்டாக இருந்தாலும் சரி. ஆனால் அங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பிராண்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து நிறைய டன் கணக்கில் ரெடி பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக சேர்ப்பாங்க. அண்டு நிறைய அந்த கிளிசரின் அதிகமாக சேர்ப்பாங்க. ஏன்னா அது வந்து இப்போ க்ரீமாக இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 ஆயிலை மிக்ஸ் பண்ணி கூட ஃபோர்ஜரி பண்ணலாம். பட் வந்து டோனர் பதத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக, அதாவது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அதில் பெருசாக ஆயிலும் வந்து மிக்ஸ்டாக எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ஜரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்றத போக போக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வேம்பாலம்பட்டை ஆட் பண்ணுறேன், ரோஸ் பெட்டல் பவுடர் அண்ட் வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர் அண்ட் வந்து மஞ்சிஸ்டா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாண்டல் பவுடர், சாண்டல் பவுடர் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அண்ட் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சாஃப்ரான். இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கப்புறம். ஸோ இப்போது அந்த ஃபோர்ஜரின்னு சொன்னேன்ல, அது என்னென்னா அது தண்ணி பதத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் வந்து கிளிசரின் இதெல்லாமே வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து அதில் சேர்த்துப்பாங்க. ரீசெண்டாக வந்து நான் டோனர் ரெடி பண்ணலான்ட்டு அதை ரிசர்ச்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து என்ன மெயினாக பார்த்திங்க அப்படின்னா pH வேல்யூ வந்து 8, 9 அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து அதில் போட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃபேஸோட pH வேல்யூ, அதாவது ஹியூமனோட pH வேல்யூன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 6 இதுதான் வந்து கரெக்டு. பட் வந்து நம்ம கிளின்சர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் இது pH வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் டோனரோட pH வேல்யூன்னு பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 இல்லைன்னா 6 வரைக்கும் தான் கரெக்டான இது. ஸோ அது 8, 9 அப்படின்ற இருக்கிறது எல்லாமே ரொம்ப டேஞ்சர். நம்ம ஹை பிராண்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய ஆட் வரதுன்றதுனால இதெல்லாம் பார்க்காம நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மெயினாக வந்து இந்த மாதிரி அது வாட்டர் பதத்தில் இருக்கிறதுனால ஃபேஸ் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதில் நிறைய ஆட் பண்ணியிருக்க ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணிக்கும், அதாவது இழுத்துக்கும், நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் கிளிசரினும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது அதுவுமே ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கின் கேருன்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நிறைய வந்து அதோட இன்க்ரீடியண்ட் அதோட கெமிக்கல் வந்து எப்படி, அதாவது அதுவே கெமிக்கல் இன்க்ரீடியண்ட்டுமே 3 வகையாக பிரிக்கப்படுது. யூனோ ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், ஹார்ம்லெஸ் கெமிக்கல் அண்ட் வந்து ரொம்ப நேச்சுரல் இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹார்ம்லெஸ் அண்ட் நேச்சுரல் ஹெர்ப்ஸ் இது கூட இருந்தால் கூட ஓகே. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட், ஏன்னா அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். பட் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து இந்த ஆல்கஹால் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அண்ட் வந்து பேரபன், கிளிசரினோட வேல்யூ, pH வேல்யூ, இந்த விஷயங்களாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் மெயின் ரீசன் வந்துட்டு நம்ம ஸ்கின் கேருன்னு நினச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்து அதுதான் மெயின் நம்மளோட ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் அதோட வாசனைக்காக இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம்.
பட் வந்து இப்போது ரோஸ் டோனர்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த ரோஸ் வாட்டர்னு வைங்களேன். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ராக்ரண்ட் வந்து ஒரு ரோஸ் ஃப்ராக்ரண்ட் வருது இல்லையா? அவ்வளோ ஃப்ராக்ரண்ட் ஹெவியாலாம் இருக்காது. ரோஸ் வாட்டரில நம்ம வந்து நேச்சுரலாவே ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னா, அவ்வளோ ஃப்ராக்ரண்ட் வந்து வராது. அதுலேயுமே ஃப்ராக்ரண்ட் வர்றதுக்காக வந்து ரோஸ் ஃப்ராக்ரண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டோனர்லேயும் இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் டோனர்னா, ஹைபிஸ்கஸ் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அதோட ஃப்ராக்ரன்ட், எசென்ஷியல் அண்ட் வந்து இந்த மாதிரி கிளிசரின், ப்ரிசர்வேட்டிவ் அண்டு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கெமிக்கலுமே சேர்த்துப்பாங்க. ஸோ அதுவுமே ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் அந்த நிமிஷம் வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அதுதான் வந்து சீக்கிரமாக ஏஜினிங் ஆகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடியது அதுவாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நான் ரெடி பண்ணுற இந்த டோனரில் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை தான் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டது விலாகு போடாமல் இதை போடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து நான் ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து மற்ற பிராண்ட்ஸை மாதிரி இன்னும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லேயுமே நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. என்னென்னா வந்து ஹைபிஸ்கஸ் ஜெல்லுன்ட்டு இப்போது அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹைபிஸ்கஸ் ஜெல்லுன்ட்டு சேல் பண்ணுறாங்க. சாஃப்ரான் ஜெல்லுனும் சேல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்லலாம் இருக்காதுங்க, ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ அதில் கலருக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஆலோவேரா ஜெல்லுன்னு சேல் பண்ணுறாங்க. ஆலோவேரா ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணது பியோர் ஒயிட் கலரில் தான் இருக்கும், அந்த வாட்டர் கலரில் தான் இருக்கும். க்ரீன் கலர்லலாம் இருக்குது, அதுலேயுமே வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆலோவேரா லீஃப்லேருந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை மிக்சியில் போட்டு அடித்தோம்னாலே ஒரு லைட் க்ரீனிஷ் அது ஜெல் பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், வாட்டர் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து அப்பப்போ அங்கங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம நினைக்கிறோம் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்ட்டு, பட் அதுலேயுமே வந்து ஸ்கேம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ண தான் செய்கிறாங்க. ஆலோவேரா ஜெல்லோட நேச்சுரல் வாசனை நிறைய பேத்துக்கு பிடிக்காது, அதுக்காகவே வந்து அதில் ஃப்ராக்ரண்ட் ஆயிலுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஸ்பாயில் தரக்கூடியது தான். ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் வந்து என்கிட்ட பை பண்ணுறவங்க தாராளமாக பயப்படாமல் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக வேண்டி தான் வந்து நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பொடி அதாவது ஹெர்பல் பவுடரை வச்சு ரெடி பண்ணுறதுனால ஒரு 4-5 வாட்டி ஃபில்டர் பண்ணி தான் ரெடி பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கேட்கலாம், கிளிசரின் வந்து நல்லது தானே, ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்டராக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப். எஸ், அஃப்கோர்ஸ் கிளிசரின் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வந்து அது ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் ஸ்கின்னை. இப்போ வந்து ஒரு 100 ml வந்து நான் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 ml 10 mlக்குள்ளே தான் வந்து அந்த கிளிசரினே ஆட் பண்ணணும். 10 ml கூட அதிகம் தான், ஒரு 5 mlக்குள்ளே தான் ஆட் பண்ணவே செய்யணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. என்னென்னா டன் கணக்கில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுனாலுமே, அதேமாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லையுமே ரெடி பண்ணும்போதுமே அவங்க முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்கள்னாலுமே அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டோனரில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஃப்ராக்ரண்ட்டுக்கு கூட எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ விட்டமின் சி சீரம்ன்றது வந்து ஆரஞ்சுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுது. ஸோ அது வந்து நேச்சுரல். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கெமிக்கல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நேச்சுரல் கெமிக்கல். அதாவது இப்போ வந்து கோகோனட்லேருந்து தான் நிறைய அந்த ஃபார்ம் வர்றதுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. லைக் இப்போது லெமன்லேருந்து சிட்ரிக் ஆசிட் ரெடி பண்ணுறாங்க. சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது வந்து நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு கெமிக்கல் மாதிரி தெரியும், பட் அது வந்து லெமனாக நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஹெர்பு அண்டு பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். அதாவது நேச்சுரல் அண்டு வந்து ஹார்ம்லெஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்பை தராது, ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து நம்மளோட டோனர் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ மஞ்சிஸ்தா அண்டு ரெட் சாண்டல்வுட் இதோட பெனிஃபிட் எல்லாமே நான் நிறைய வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். பட் இப்போயுமே நான் வந்து குயிக்காக உங்களுக்கு போட்டுடுறேன்.
நான் வந்து ஒரு 6 to 7 இன்கிரீடியன்ட் கிட்ட சேர்த்துருக்கேன் இந்த டோனரில். அதோட மெயின் பெனிஃபிட் என்னவா இருக்கணும்னா, முக்கியமா வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருக்கணும். இப்போ வெளிய போயிட்டு வரோன்னா, டோனர் வச்சு போட்டுட்டு வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அந்த டர்ட்ஸ் ரிமூவ் ஆகணும். ஸோ அதுக்கு அண்ட் வந்து பிம்பிள், டார்க் ஸ்பாட் இத வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும். ஸ்கின் கொஞ்சம் க்ளோவா இருக்கணும். ஸ்கின்ன வந்து பிரைட்னிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாரி இருக்கக்கூடிய பெனிஃபிட் தரக்கூடிய ஹெர்ப்ஸ் தான் மஞ்சிஸ்தா, ரெட் சாண்டில், வேம்பாலம்பட்டை, அதுக்கப்புறம் வந்து அ குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்கிரீடியன்ட் என்னன்னு நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டேன். அதோட பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நேச்சுரலா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டோனர் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. 100 ml இருந்து நம்மக்கிட்ட அவைலபிளா இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். இந்த 100 ml இவ்ளோ இன்கிரீடியன்ட் போட்டிருக்கோம். வெளியலாம் கண்டிப்பா வாங்குனீங்க அப்படின்னா 100 ml வந்து 250, 300ன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப லோயஸ்ட் அண்டர் 100க்குள்ள தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே இதே ரேட்டு தான் மாறாது. சேல்ஸ் அதிகமாச்சுன்னா ரேட்ட கூட்டி இப்ப தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எப்போ பை பண்ணாலும் இதே ரேட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்களோட இந்த ஆல் இன் ஒன் டோனர் வந்து நீட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தரப்பு என்ன அப்படின்றது உண்மைதான், நான் சொல்றது உண்மை தானே, இவ்ளோ ஸ்கேம்ஸ் நடக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனிவே என்னோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய தேங்க்ஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு.